வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். முட்டை எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி, ஒரு ஆழாக்கு அரிசிக்கு நான் செய்ய போகிறேன் ஃப்ரைட் ரைஸு. ஒரே பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், இதையும் ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப பொடிசாக போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரெண்டும் போட்டு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சாதம் வடிக்கிட்டா டக்குன்னு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், ஹோட்டல் ஸ்டைல்லே நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். தக்காளி நல்லா சன்னமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கேரட் பீன்ஸ், இது ஆப்ஷனல் தான், வெறும் எக்கு மட்டும் போட்டாலும் செய்யலாம். நான் வந்து ஒரு பாதி கேரட்டு, ஒரு 2-3 பீன்ஸு இதையும் சேர்த்து போட்டு வதக்கி போட்டு செய்கிறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால இதை போட்டு இதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட் பீன்ஸு எல்லாமே வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன், தனியா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து போட்டு நம்ம இதிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த காயெல்லாம் ஓரளவு நல்லா வெந்திருக்கும். ஃப்ரைட் ரைஸில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு 3 முட்டை அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இதுலேயே நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது முட்டையை போட்டு கிளறியாச்சு. இப்போ நான் வடித்து வச்சுருக்கிற சாதம் கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.